இந்த 2 அடி தூக்கி கட்டுறதுனால கிட்டத்தட்ட 4 டிஎம்சி தண்ணி கிடைக்கும். எந்த நேரத்திலையும் எந்த வெயில் காலத்திலையும் கிருஷ்ணால இருந்து வர்ற தண்ணியும் அம்மப்பள்ளி ஆந்திரால இருந்து அம்மப்பள்ளி டேம்ல இருந்து வர்ற தண்ணியும் எல்லாம் சேர்ந்து இந்த கரையை உயர்த்தத்துக்கு தமிழக அரசு அரசாணை பிறப்பிச்சிருக்குது. இதை உடனடியா கட்டி அந்த 4 டிஎம்சி தண்ணியை தேக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை உடனடியா பண்ணணும். சென்னை குடிநீர் ஏரிகளிலே அதிகமாக கெப்பாசிட்டி இருக்கிறது செம்பரம்பாக்கம் ஏரி தான். 3645 மில்லியன் கன அடி கொள்ளளவு இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கணும்னா 3231 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டு தான் இந்த பூண்டி ஏரி. இந்த ஏரிக்கு நீர் ஆதாரம் அப்படின்னு பார்த்தா ஆந்திராவில் வரக்கூடிய கண்டலேறு அணையிலிருந்து வரக்கூடிய கிருஷ்ணா நதி நீர், அம்மப்பள்ளியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யக்கூடிய மழை, இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஏரிக்கு முக்கிய நீர் ஆதாரமாக இருக்குது. இந்த ஏரியில தான் ஒட்டுமொத்தமாக தண்ணீர் சேமிக்கப்பட்டு செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் அதே போல் புழல் ஏரிக்கும் அனுப்பப்பட்டு அங்கிருந்து சென்னை மக்களின் தாகத்துக்காக சுத்திகரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு வருகிறது.